welcome to Coreo. So last episode நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணி அது லேஅவுட் எல்லாத்தையும் வந்து நம்ம செட் பண்ணி சப்மிட் பட்டன் அமுக்குனா அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் எடுத்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ இதுக்கு ஆக்ஷன் லிசனர் அண்ட் தென் அது எப்படி வந்து அந்த பட்டனோட லிங்க் பண்ணுறது இதெல்லாம் வச்சு பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ இப்போ அதையே கொஞ்சம் இன் டீட்டெயில் பார்த்துட்டு அதோடையே சேர்த்து நம்ம வந்து இன்னொரு மெத்தடில் அந்த இன்டர்ஃபேஸ், அதாவது ஆக்ஷன் லிசனர் அப்படிங்கிற அந்த இன்டர்ஃபேஸை எப்படி வந்து நம்ம இன்னொரு விதமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் வந்து இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம சப்மிட் லிசனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ இதுக்கு பதிலாக நம்ம வந்து வேறு மெத்தட் பார்க்க போகிறோம். ஸோ இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸை டைரெக்டாக வந்து நம்மளால் இன்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் இல்லையா? ஏன்னா அதில் இருக்கிறது எல்லாமே வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ். அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்க்கு உள்ள பாடியே இருக்காது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ அதனால நம்ம எய்தர் ரெண்டு மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். எய்தர் இந்த மாதிரி அனானமஸ் கிளாஸ் மாதிரி யூஸ் பண்ணி, எங்கே இருக்குது இந்த இருக்குது, அனானமஸ் கிளாஸ் மாதிரி யூஸ் பண்ணி அதை ஓவர் ரைட் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஓவர் ரைட் பண்ணி அதோட ஃபங்க்ஷன் பாடியை வந்து நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறது. அப்படி இல்லாமல் இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே வந்து ஒரு கிளாஸ் எழுதி அந்த கிளாஸ் அந்த இருக்க ஆக்ஷன் லிசனருங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே பட்டன் லிசனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எழுதுகிறேன். ஓகே, ஸோ இது இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆக்ஷன் லிசனர் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் இம்ப்ளிமெண்ட்ஸ்? ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ்னால இம்ப்ளிமெண்ட்ஸ் கீவேர்டை யூஸ் பண்ணுறேன். இது ஏன் இந்த ரெட் லைன் காமிக்கிறதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த ஆக்ஷன் பர்ஃபார்ம்டுங்கிறது கண்டிப்பாக ஓவர் ரைட் பண்ணணும். ஏன்னா அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக இருக்குது, அதில் பாடி இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், பப்ளிக் வாய்ட் ஆக்ஷன் பர்ஃபார்ம் அதுவே காட்டுது இல்லையா, அதை எடுத்து ஓவர் ரைட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் இந்த ஆக்ஷன் ஈவெண்ட் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, எதை லிசன் பண்ண சொல்லியிருக்கோம், மவுஸ் கிளிக்கை லிசன் பண்ண சொல்கிறோம். அதாவது பட்டன் ப்ரெஸ் ஆகிருக்கா இல்லையாங்கிறது தான் வந்து லிசன் பண்ண போகுது. ஸோ அந்த பட்டன் ப்ரெஸ் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஆக்ஷன் ஈவெண்ட்டில் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிருக்க போகுது. ஓகே, ஸோ எப்போல்லாம் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் இந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஓகே, ஸோ எத்தனை தடவை ப்ரெஸ் பண்ணுறோமோ அத்தனை தடவை இந்த ஃபங்க்ஷனில் இருக்கிற பாடி எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ அங்கே தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே இருக்கிற இந்த இதை சொல்ல போகிறோம். ஸோ கெட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் இருக்கிற இன்புட் எல்லாத்தையும் வாங்கிக்கோப்பா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இமெயில் இன்புட், பாஸ்வேர்டு இன்புட், ஏஜ் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து 3 விதமான டெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்குது. இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் இருக்கிறது தான் கெட் டெக்ஸ்ட்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த இமெயில் இன்புட், பாஸ்வேர்டு இன்புட், ஏஜ் இன்புட் இதெல்லாம் இந்த கிளாஸில் இருக்கிற வேரியபிள்ஸ் இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த கிளாஸ்க்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே வந்து இமெயில் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி வைக்கிறோம் இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு டேட்டா டைப்பில். ஸோ டெக்ஸ்ட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் இமெயில் இன்புட்னு ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி பாஸ்வேர்டுக்கு ஒன்று, ஏஜ்க்கு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். பட் இப்போவும் அங்கே இருக்க வேல்யூஸ் இங்கே லிங்க் ஆகலை. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பட்டன் லிஸ்னரோட கன்ஸ்ட்ரக்டார் ஒன்று வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அந்த கன்ஸ்ட்ரக்டாரில் இதெல்லாம் இன்புட்டாக வாங்கிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் ஃபீல்ட், இமெயில் இன்புட், அதே மாதிரி டெக்ஸ்ட் ஃபீல்ட், பாஸ்வேர்டு இன்புட், டெக்ஸ்ட் ஃபீல்ட், ஏஜ் இன்புட். ஓகே, அண்ட் எப்பவும் போல தான் திஸ் டாட் இமெயில் இன்புட் இஸ் ஈக்குவல் டு இமெயில் இன்புட்டு. அதே மாதிரி திஸ் டாட் பாஸ்வேர்டு இன்புட் இஸ் ஈக்குவல் டு பாஸ்வேர்டு இன்புட், திஸ் டாட் ஏஜ் இன்புட் இஸ் ஈக்குவல் டு ஏஜ் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துரும். ஸோ இப்படி கொடுக்குறனால ஆப்வியஸ்லி இங்கே இருக்கிறது எல்லாமே அதில் இருக்க அதே வேல்யூஸ் தான். ஸோ இங்கே வந்து அது பிரிண்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ இப்படி தான் வந்து நம்ம ஒரு செப்பரேட் கிளாஸை ஆக்ஷன் லெசனை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ நம்ம இந்த சப்மிட் லெசனருக்கு பதிலாக நாம் என்ன பண்ணுவோம், அந்த பட்டன் லெசனருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். இஸ் ஈக்குவல் டு நியூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேராமீட்டர்ஸ் இங்கே கொடுக்கணும் இல்லையா? ஸோ இமெயில் இன்புட்டு, பாஸ்வேர்டு இன்புட்டு, ஏஜ் இன்புட்டு, இதை 3 இங்கே கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு இந்த பட்டனோட லிங்க் பண்ணணும். சப்மிட் பட்டனோட ஆட் ஆக்ஷன் லிஸ்னரில் போயிட்டு நம்ம இந்த பட்டன் லிஸ்னர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடணும். ஸோ இப்போ ரன் பண்ணோன்னா நம்மளுக்கு அதே அவுட்புட் தான் வரப்போகுது.
இருந்தாலும் இட்ஸ் ஜஸ்ட் another மெத்தட். இப்போ சப்மிட் பண்ணிங்களா இங்கே வந்தா. ஸோ எத்தனை தடவை அமுக்குறீங்களோ அத்தனை தடவை அந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம்ங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும். அத்தனை தடவை உங்களுக்கு இதில் இருக்க டேட்டா பிரிண்ட் ஆகும். ஸோ ஏபிசி அட் சம்திங் எடுக்கிறீங்க, பாஸ்வேர்டு ஒரு சம்திங் இருக்குது, இது ஒரு நம்பர் இருக்குது, இது வச்சிங்கன்னா அந்த வேல்யூஸ் வந்து இங்கே வரும். ஸோ எசென்ஷியலி இப்படி தான் வந்து பண்ணணும். ஓகே. ஸோ எப்படி ஒரு பட்டன் லிசனர் வச்சுருக்கோம், அந்த பட்டன் லிசனர் அப்படிங்கிற அந்த கிளாஸ் ஆக்ஷன் லிசனரை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் வந்து இந்த மெத்தட். ஓகே. ஸோ இப்படியும் வந்து நம்ம ஆப்வியஸ்லி இதை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது 2 மெத்தடில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அப்படி வச்சுக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து என்ன சொல்ல, இந்த மாதிரி நீங்கள் செப்பரேட்டாக பண்ணுறனால ரீயூசபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த இடத்துல நம்ம முதல்ல க்ரியேட் பண்ண மாதிரி பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த கிளாஸ்க்குள்ளே அந்த இடத்துக்கு மட்டும்தான் அது யூஸ் பண்ணுறோம். அதை வேற எங்கேயும் வெளியில் வந்து யூஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு தனி கிளாஸாக எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப இதே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இதில் இருக்க ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். மற்றபடி அந்த மெத்தடே வந்து ஈஸி தான். ஒரே ஒரு தடவை தான் அதை யூஸ் பண்ண போகிறீங்க, ஒவ்வொரு பட்டனுக்கும் வேறு வேறு மாதிரி ஆக்ஷன் பெர்ஃபார்ம்டு தான் எழுத போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே எழுதுறது ஈஸி. அப்படி இல்லை, எனக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரே வேலையை தான் பண்ண போகிறேன், நான் எந்த பட்டன் இருந்தாலும் இதே மாதிரி தான் பட்டன் நமக்குன்னா பிரிண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட 4 பட்டன் இருக்குது, அந்த 4 பட்டனுக்குமே நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 4 பட்டன் அமுக்குனாலும் எனக்கு பிரிண்ட் ஹெலோ தான் வரணும்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒவ்வொரு பட்டனுக்கும் இந்த மாதிரி தனித்தனியாக ஆக்ஷன் பெர்ஃபார்ம் எழுதுறது வேஸ்ட்டு. இந்த மாதிரி ஒரு கிளாஸாக ஒரு தடவை எழுதிட்டு அந்த பட்டன் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஆட் ஆக்ஷன் லிஸ்னர் ஆஃப்னு சொல்லிட்டு அதை ஒரு தடவை கூப்பிட்டு போயிடலாம் இல்லையா. இது வந்து ஒரே இதில் இதே மாதிரி வேறு வேறு பேஜில் இதே ஃபங்க்ஷன் தான் பண்ணுறோன்னா ஒரு தடவை கிளாஸ் எழுதிட்டு அதே கிளாஸ்க்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த மெத்தடோட ஒரு அட்வான்டேஜாக இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு இந்த எபிசோட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து இப்போ நீங்கள் படித்த எல்லாத்தையும் வச்சு நீங்களே வந்து ஒரு கவுண்டர் வந்து பண்ண போகிறீங்க. ஓகே. ஸோ இந்த டேலி கவுண்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, பட்டன் நமக்குனா வந்து உங்களுக்கு கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஸோ அதை தான் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க. எசென்ஷியலி அங்கே இருக்கிற அதே இன்டர்ஃபேஸ்க்கான ப்ரோக்ராம் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க AWTயில். ஸோ அடுத்த வீடியோ வர்றதுக்கு முன்னாடி முடிஞ்சால் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோ வந்ததுக்கப்புறம் நம்மளும் அதே தான் பண்ணியிருக்கோமாங்கிறத வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ see you in the next video. And then bye bye.